வணக்கம். சினிமா தியேட்டருக்கு போனா இடைவேளையில கம்மிங் சூன் அப்படின்னு போட்டு ட்ரெய்லர் போடுவாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஆஹா, இந்த படம் ஓஹோன்னு இருக்கும் போல இருக்கு, இதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அடுத்த நாள் ரிலீஸ் அன்னைக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அந்த படத்தை பார்ப்போம். பார்த்துட்டு வெளியே வரும்போது படம் எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. படு மோசமான குப்பை அந்த படம், நானே 500 ரூபாவை ஏன் வேஸ்ட் பண்ணான்னு ஃபீல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க ட்ரெய்லரை பார்த்து ஏமாந்து படத்துக்கு போயிட்டாங்க. ட்ரெய்லர்ன்றது முழு படத்துல இருக்கிற நல்ல நல்ல காட்சிகள், ரசிக்கும்படியான காட்சிகளை பொறுக்கி போட்டு ஆடியன்ஸுக்கு காட்டுவாங்க. ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த ட்ரெய்லரை பார்த்து நம்பி நிறைய பேர் பிக்சருக்கு போய் ஏமாற்றத்தோட வெளியே வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லர் போல தான் காதலிச்சு கல்யாணம் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும். காதலிக்கிற பீரியட்ல காதலன் தன்னிடம் இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவான். காதலியும் அவகிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களையும் நல்ல குணங்களையும் மட்டும்தான் வெளிப்படுத்துவா. ஏன்னா அவங்க சந்திக்கிறதே கொஞ்ச நேரம் தான், அதில் அவங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்படி ரெண்டு பேரும் நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம அதிர்ஷ்டசாலின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் ஏய் பொடி அப்பாயிட்ட போய் 1,00,000 ரூபா பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அடித்து துருத்துவார். ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? காதலிக்கும் போது நீங்கள் இப்படி பேசலையே, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் சொன்னீங்களே, இதுதான் உங்கள் சுயரூபமா? கதருவா. அவ மட்டும் என்ன லேசா? ஏங்க ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க மிரட்டுவா. கணவனோ என்னடி இப்படி பேசுகிற? காதலிக்கும் போது என்ன சொன்ன? உங்கள் அப்பா அம்மாவை நல்ல முறையில் பார்த்துக்குவேன், உங்கள் குடும்பத்தை பல்கலைக்கழகம் மாதிரி மாற்றுவேன்னு சொன்னியே, ஏண்டி இப்படி மாறிட்ட? அது ட்ரெய்லர்மா, இதுதான் மெயின் பிக்சர். காதலர்களே உஷார். காதலிக்கும் போது காதல தேன் வந்து பாயிற மாதிரி பேசுவீங்க, அது ட்ரெய்லர். கல்யாணத்துக்கு அப்புறம்தான் மெயின் பிக்சர். ட்ரெய்லரை பார்த்து நம்பி மெயின் பிக்சரை ஓட்ட விட்டுறாதீங்க.